இப்ப நடக்கிறது 8 கோடி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு போர். பாசிஸ்டுகள் அடிமைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வராங்க. தமிழ்நாட்டை எப்படியாவது சீரழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இளைஞரணியினர் நிர்வாகிகள் உங்களுடைய கைகள் இருக்கு. நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள், உங்களுடைய வீட்டை முதல்ல அரசியல் படுத்துங்க. தினமும் உங்க வீட்டுல இருக்கவங்களுடைய அரசியல் பேசுங்க, விவாதம் பண்ணுங்க. டெல்லி பாசிஸ்டுகளும் உள்ளூர் அடிமைகளும் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கிறாங்கன்னு எடுத்து சொல்லுங்க. உங்களுடைய லைஃப முதல்ல நீங்க நல்லா ஸ்டடியா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க. குடும்பம் மிக மிக முக்கியம். அதை விட முக்கியம் உங்களுடைய அடுத்த தலைமுறையினர். அதனாலதான் நம்ம இத்தனை விஷயங்களையும் போராட்டி பண்ணிட்டு இருக்கிறோம். வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க பணியாற்றணும். ஒவ்வொரு வீடா போய் கழகத்துடைய கொள்கைகளையும் அரசினுடைய திட்டங்களையும் சாதனைகளையும் எடுத்து கூறுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெறும் 50 நாட்கள் தான் இருக்கு. இந்த 50 நாட்களுக்கு நீங்க கொடுக்க போற உங்களுடைய உழைப்பு அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற போகுதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய பணிகளை செய்யுங்க. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு ஜனநாயக போர். இந்த போர்ல தமிழ்நாடு நிச்சயம் ஜெயிச்சு காட்டும். டெல்லிக்கு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படிங்கறத தமிழ்நாட்டு இளைஞர்கள் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய நேரம். அதுக்கு இளைஞரணி நிர்வாகிகள் உங்களுடைய உழைப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இளைஞரணியில சரியாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை நம்முடைய தலைவர்கள் நிச்சயம் சரியான நேரத்துல கொடுப்பார். இந்த தேர்தல இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தலைவர்கிட்ட என்னுடைய வேண்டுகோளை பல முறை வச்சிருக்கேன். நிச்சயம் தலைவர் அவர்கள் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதனால உற்சாகமா வேலை செய்யுங்க. இன்னைக்கு சில பேர் நம்முடைய இயக்கத்தை அழிச்சிடலான்னு பகல் கனவு காணிட்டு இருக்காங்க. நம்மள யாராலையும் எந்த நேரத்திலையும் அழிக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்கனவே இதற்கான ஒரு பதில கொடுத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சொன்னது, எங்களை அழிச்சு புதைக்கலான்னு நீங்க 4 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க. நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 6 அடி வளர்ந்திருப்போம். உடனே எங்களுக்காக 6 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க. நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 8 அடி வளர்ந்திருப்போம். உடனே எங்களுக்காக 8 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க. அதுக்குள்ள நாங்க 16 அடி வளர்ந்திருப்போம். நீங்க எங்களை வெட்ட நினைச்சீங்கன்னா நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய கழக இளைஞரணியை பார்த்து சொன்னார். அதே போல உங்களுக்கு நாங்க சொல்லுவதெல்லாம், இத்தனை மூத்த 1000 உடன்பிறப்புகள் இருக்கின்ற வகை நாங்க வளர்ந்துட்டே தான் இருப்போம் தவிர உங்களால எங்களை அழிக்கவே முடியாது. இங்க கூடி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞரணி தம்பிமார்கள் சார்பா நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்களுடைய உதயசூரியன் அப்படிங்கிறது வெறும் ஏதோ செவுத்துல வளைஞ்சு வைக்கிற சின்னம் கிடையாது. கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தரும் அவருடைய இதயத்திலும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன். அண்ணா கண்டெடுத்த சின்னம் உதயசூரியன். கலைஞர் கட்டி காத்த சின்னம் உதயசூரியன். தலைவர் அவர்களால வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்னம் உதயசூரியன். உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் எங்களை விட்டு போகாது.